வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ரெஸ்லிங் செய்திகளோடு தான் வந்திருக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் போகிற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வருடம் ரெஸ்ல்மேனியாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னமோ நீண்ட வருடத்துக்கு அப்புறமா கம்பாரிசனில் ராவும் ஸ்மாக்டவுனும் ஈக்குவலான ஸ்டோரி லைனில் மெயின் ஈவெண்ட்டை கொண்டு போகிறாங்க. ஏன்னா டே 1ஓட மெயின் ஈவெண்ட்டுக்கும் எதிர்பார்ப்பு இருக்குது, டே 2ஓட மெயின் ஈவெண்ட்டுக்கும் எதிர்பார்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட இதுதான் மெயின் ஈவெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. இப்போ கோடி ரோட்ஸுக்கும் ராண்டி ஆர்டனுக்குமான டே 1ஓடைய மெயின் ஈவெண்ட் ஃபேன்ஸ் மத்தியில் இப்போ ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா ராண்டி ஆர்டன் நீண்ட நாளுக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய வில்லனாக இருக்காரு. கோடி ரோட் சமீபத்தில் தான் சாம்பியனாக இருக்காரு. இந்த மேட்ச் எப்படி போகும், கதை எப்படி ஆரம்பிக்கும், எப்படி முடியும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் பெருசாக இருக்குது. ஆனால் இதில் நமக்கு ஒரு திடுக்கிடும் ஒரு செய்தி கிடச்சிருக்குது. கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ டபிள்யூடிஓ ஃபேஸ் ஆஃப் தி கம்பெனியாக இருக்கிறாரு. டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா முழுக்க பெரிய பெரிய பேப்பரியூ, பெரிய பெரிய மேட்சஸ், பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாத்தையுமே கோடி ரோட்ஸ்க்காக தான் கொடுக்குறாங்க. கோடி ரோட்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா மாரில் சுமந்துட்டு இருக்காரு நம்ம ட்ரிபிள் ஹெச். அதனால தான் அவர் எல்லாருமே செல்லமா மாமா அப்படின்னு கூப்பிட்றோம். சரி, இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம். கோடி ரோட்ஸை லாஸ்ட்டு 3 இயர்ஸாகவே பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியா மெயின் ஈவெண்ட்டில் தோக்கடிச்சிட்டு தான் வராங்க. குறிப்பாக சொல்லணும்னா ரோமன் ரெயின்ஸ் கூட விளையாடின மெயின் ஈவெண்ட்டில் வெற்றி பெற்றாலும் டே 1ல் அவர் மூலியமாக தான் தோற்று போயிருக்கும். அதுலேயும் கோடி ரோட்ஸ் தோற்றதுக்கப்புறமா ரெஸ்ல்மேனியாவில் அந்த சோகமான அந்த ரியாக்ஷன் இருக்குதே, இயர்லி மாறாமல் ஒரே மாதிரி இருக்குது. இந்த வருடமும் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் ரெஸ்ல்மேனியாவில் தோக்குற மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி 3 டைம் வந்து அவர் தோற்று போயிட்டார். அதுவும் லாஸ்ட் டைம் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்போடு தோற்று போயிட்டார். இந்த வருஷம் ரெஸ்ல்மேனியாவில் அப்படி இல்லாமல் கோடி ரோட்ஸே ரெஸ்ல்மேனியாவில் டைட்டில் ரீடைன் பண்ணுற மாதிரி இருக்கட்டு. ஏன்னா அவர் சமீபத்தில் தானே சாம்பியனாக இருக்கார். அதனால் கோடி ரோட்ஸை தோக்க வைக்க வேண்டாம் அப்படிங்கிற முடிவில் இருக்கிறதா இருக்கிறதா நமக்கு ஒரு செய்தி கிடச்சிருக்குது. ஆக்சுவலி இதை கேட்டு பல ரசிகர்கள் கடுப்பாவீங்க. ஏண்டா ராண்டி ஆர்டனோட வில்லத்தனம் பயங்கரமாக இருக்குது, இந்த டைமில் வந்து கோடி ரோட்ஸை அகெயின் சாம்பியன் ஆக்க நல்லா இருக்கும். ஆக்சுவலி நீங்கள் ஒன்று நோட் பண்ணிங்களா, டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன் ஹீல் கேரக்டர் பண்ண வச்சதுக்கு காரணமே மக்கள்லாம் வந்து ராண்டி ஆர்டனை வெறுக்கணும், கோடி ரோட்ஸை வந்து பயங்கரமாக ஷேர் பண்ணணும், கோடி ரோட்ஸ் டைட்டில் ரீடைன் பண்ணாலும் ஃபேன்ஸ் ஏற்றுக்கணும்னு. ஆனால் உண்மை என்னென்னா ராண்டி ஆர்டன் ஹீல் கேரக்டர் பண்ண ஆரம்பிச்ச உடனே ஃபேன்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவர் வந்த உடனே ஃபேஸ் கேரக்டரை விட பயங்கரமாக அவரை வந்து ஷேர் பண்ணுறாங்க. பிகாஸ் ஸ்மாக்டவுன் வந்து அந்த அளவுக்கு போரிங் அடிச்சிட்டு இருந்தது. எவனாவது ஒருத்தன் வந்து எத்தனையோ நல்ல பேர் இருக்கீங்க, சும்மா இருந்துட்டு இருக்கீங்களா, ஒரு நல்ல ஸ்டோரியும் கொடுக்க மாட்டீங்களா, இன்ட்ரெஸ்டிங் ஆக்க மாட்டீங்களா அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் ராண்டி ஆர்டன் ஹீல் கேரக்டர் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் ஸ்மாக்டவுன் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணமே எல்லாருக்குமே வந்தது. அதனால் ராண்டி ஆர்டனுடைய ஹீல் கேரக்டர் வந்து பல ஃபேன்ஸுக்கு பிடிக்கலை அப்படின்னே சொல்ல முடியாது. எல்லா ஃபேன்ஸுக்கும் பிடிச்சிருக்குது. ஈவன் ராண்டி ஆர்டனை பிடிக்காதவங்களுக்கு கூட ஒரு ஹீல் கேரக்டர் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்குது. அதனால் ராண்டி ஆர்டனை பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு ஹீல் கேரக்டர் பண்ணாலும் ஃபேஸுக்கு கொடுக்குற வரவேற்பு கொடுக்குறாங்க. ஆனால் கோடி ரோட்ஸ் ஃபேஸ் டர்ன் பண்ணாலும் ஹீல் கேரக்டர் பண்ணுற வரவேற்பை தான் கொடுக்குறாங்க. ஒருவேளை டபிள்யூ பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியாவில் கோடி ரோட்ஸ் அகெயின் டைட்டில் ரீடைன் பண்ண வைப்போம் அப்படிங்கிற முடிவில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அரங்கம் முழுக்க பூ சத்தம் தான் கேட்கும். அதுக்கப்புறமா ஸ்மாக்டவுனோட நிலைமையை யாரை காப்பாற்றணும்னு தெரில. ஸோ மேபி டபிள்யூ பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியாக்கு அப்புறமும் கோடிக்கும் ராண்டிக்கும் ஒரு ஃபியூடை கொண்டு போய் கிட்டத்தட்ட இதை வந்து ஒரு 4-5 பேர் இழுத்து அதுக்கப்புறமா வேணால் ராண்டி ஆர்டனை சாம்பியன் ஆக்கலாம். இப்போதைக்கு நம்ம ராண்டி ஆர்டன் வந்து சேலஞ்சராகவே இருக்கட்டு, கோடி ரோட்ஸ் சாம்பியனாகவே இருக்கட்டு. அதுலேயும் ரெஸ்ல்மேனியாவில் தொடர்ந்து தோற்று போயிட்டே இருக்கார் கோடி ரோட்ஸ். அதனால் கோடி ரோட்ஸே நம்ம வந்து அகைன் சாம்பியன் ஆக்கலாம் அப்படிங்கிற முடிவில் கூட டபிள்யூபிள்யூ போக வாய்ப்பு இருக்குது. அந்த செய்தி தான் கிடச்சிருக்குது. சரி, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ரெஸ்ல்மேனியா டே 1 முடியும் போது கோடி ரோட்ஸ்கிட்டே அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் இருந்தால் எப்படி இருக்கும்? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. மென்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியனாக இருக்கிற பெண்டாக்கு ரெஸ்ல்மேனியாவில் எந்த விதமான மேட்ச் இருக்கும் அப்படிங்கிறது தெரில. ஆனால் சமீபத்தில் பெண்டா கிட்ட கேட்டதுக்கு ரெஸ்ல்மேனியாவில் உங்கள் ஆப்பரண்ட் யாருன்னு கேட்டதுக்கு அவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. நான் டபிள்யூபிள்யூவில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப், அது என் கையில் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ வந்து 2024-25 லேடர் மேட்சாக வச்சு இந்த இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி நான் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ பெண்டா விரும்புகிறது
இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் இன் லேடர் மேட்ச் ஃபார் த ரெஸ்ல்மேனியா. ஆக்சுவலி இது ஒரு நல்ல கான்செப்ட். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, டபிள்யூடபிள்யூல இருக்கிற ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 ரெஸ்லர்ஸ், 7-8 ரெஸ்லர்ஸ் கூட இருப்பாங்க. அவங்களுக்குலாம் ஸ்டோரி எதுவுமே இல்லாமல் இருக்கும். அவங்க எல்லாரையுமே மொத்தமாக ஒன்று சேர்த்து இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக லேடர் மேட்ச் ரெஸ்ல்மேனியா நடத்தும் போது நல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் நல்லா இருக்குது. இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி ராப்ரன்ல இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இருக்காங்களே, எக்கச்சக்க பேர் இருக்கிறாங்க. எல்ஐ நைட் இருக்கிறாரு, ரூசேவ் இருக்கிறாரு. அவங்களெல்லாம் தூக்கி மொத்தமாக சேர்த்து போட்டு இந்த மென்ஸுக்கான இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் ஒரு லேடர் மேட்சாக நடத்தலாம். ஸோ டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்லலை. பெண்டாக்கு இந்த மாதிரி ஒரு மேட்ச் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அண்ட் இன்னொரு செய்தி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா லேடர் மேட்ச்சுக்கு பிளான் பண்ணுறாங்கன்னு தெரியல, ஆனால் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை மல்டி மேன் மேட்சாக நடத்துறதுக்கு பிளான் போடுறாங்க. அதாவது 1-2 இல்லை. இப்போ டபிள்யூடபிள்யூல பார்த்தீங்கன்னா ராப் பிராண்டில் ரெஸ்ல்மேனியாவில் மேட்ச் ஆடணும், அதுக்கு ஸ்டோரி லைனே இல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்க மொத்த பேரையும் சேர்த்து ஒரு ஃபேட்டல் 4-வே லாஸ்ட் இயர் நடத்தினாங்கல்ல, ஒரு ட்ரிபிள் த்ரெட், அந்த மாதிரி மேட்ச் நடத்தலாம் அப்படிங்கிற ஐடியாவும் இருக்குதா ஒரு சில செய்திகள் கிடச்சிருக்குது. ஸோ எது நடக்க போகுதுன்னு தெரில. ஒன்று பெண்டாவோட ஆசையா இல்லாட்டா மல்டிமேன் மேட்சா? என்னோட கருத்து என்னதுன்னா, பெண்டா ஆசைப்பட்ட மாதிரி அந்த லேடர் மேட்ச்னால தான் நல்லாயிருக்கும். அது நடந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. லேடர் மேட்ச் ரெஸ்ல்மேனியாவில் நடந்தால் நல்லாயிருக்கும். அடுத்த செய்தி நம்ம ஷேமஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். கடைசியாக அவருக்கு பார்த்தீங்கன்னா ஜான் சீனாவுடைய லாஸ்ட் டைம் இஸ் நவ் டோர்னமெண்ட்டில் பங்கேற்றார், தோற்று போயிட்டார். இப்போ ஷேமஸ் என்னன்னாரு அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு பல பேருக்கு இருக்கலாம். ஷேமஸ் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஷோல்டர் இன்ஜுரி ஏற்பட்டனால தான் அந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பங்கேற்காமல் போனார். இல்லாட்டா லாஸ்ட் டைம் நவ் டோர்னமெண்ட்டில் அவர் கடைசி வரைக்கும் இருந்திருப்பார். இப்போ ஷேமஸை பற்றி நமக்கு கிடச்சிருக்கிற செய்தி என்னென்னா, அவருக்கு வந்து இன்ஜுரியெலாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போதைக்கு வந்து அவர் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காரு. பட் ஆனால் பழையபடி வெயிட் போட்டதுனால ஷேமஸ் பார்த்திங்கன்னா இப்போ ஒர்க் அவுட்லாம் பண்ணி பழைய ஷேமஸ் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு. ஷேமஸோட ரிட்டர்னை நம்ம ரெஸ்ல்மேனியாவுக்கு அப்புறமா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அதாவது ரெஸ்ல்மேனியாவில் ஷேமஸுக்காக டபிள்யூபி கிட்ட பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஸ்டோரியும் இல்லை. அவர் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் ஆஃப்டர் ரெஸ்ல்மேனியாவில் பார்த்தீங்கன்னா ஷேமஸ்க்கான நம்ம வாய்ப்பை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியா டபிள்யூடபிள்யூ இருக்கிறாங்களா. ஆல்ரெடி நான் சொன்ன விஷயம் தான், ஷேமஸ் டபிள்யூடபிள்யூல இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மட்டும் தான் வின் பண்ணல. இதுக்கப்புறமா வரும்போது அந்த டைட்டிலுக்காக தான் வருவாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். அண்ட் ஷேமஸோட ரிட்டர்னை நம்ம மே மந்த் அல்லது ஏப்ரல் மந்த் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டால் ஒரு சர்ப்ரைஸான ரிட்டர்னை கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அது வேறு யாருமே இல்லை, ரெக்சன் பெரஸ். ஆமாப்பா, இவங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே அப்படிலாம் நீங்கள் கேட்பீங்க. ஆக்சுவலி ஜட்ஜ்மெண்ட் டேயில் பார்த்தீங்கன்னா லிவ் மார்கன் வந்து ராயல் ரம்பிள் வின் பண்ணிட்டாங்க. முழுக்க ராட்ரிகஸ் மட்டும்தான் இருக்கிறாங்க, ரெக்சனையே காணோம். ஆனால் அவங்களுக்கு ஒரு சின்னதாக இன்ஜுரி ஏற்பட்டிருந்தது. அந்த இன்ஜுரிக்காக பார்த்தீங்கன்னா சில நாட்கள் அவங்க ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை ஏற்பட்டது. இப்போதைக்கு நமக்கு கிடச்சிருக்கிற செய்தி என்னென்னா, ரெக்சனுடைய இன்ஜுரி வந்து நல்லாவே க்யூர் ஆகிட்டு அவங்க வந்து மீண்டும் டபிள்யூபிள்யூக்கு வரதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அதுலேயும் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டாக்கு ரெக்சனை ரெடி பண்ணி வச்சிருக்கிறதுனால அவங்க இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டாக்கு சர்ப்ரைஸாக ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி லிவ் மார்கன் ரெஸ்ல்மேனியாவில் ஸ்டெஃபனி வால்கர் கூட மோதுறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா ரொம்ப நாளாகவே அந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி போயிட்டு இருக்குது. ஸோ அதில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுத்துறதுக்காக ரெக்சன் ஏதாவது பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் தான் பிடிச்சினாலே ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பக்கத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.